புதுக்கோட்டை அருகே இலுப்பூரில் உள்ள அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டில் 9 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரியாஸ். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது அமலாக்கத்துறையினுடைய சோதனை எந்த கட்டத்தை எட்டியிருக்கிறது? புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். இவர் தற்போது விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் உள்ளார். மேலும் இந்நிலையில் இவர் அதிமுக அமைச்சரவையில 8 ஆண்டுகள் காலம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நிலையில அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே ஊழல்கள், முறைகேடுகள் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து இருந்தது. குறிப்பாக பார்த்தா கடந்த 2017ஆம் ஆண்டு இவர் அமைச்சராக இருந்த போது இவரது வீடு உள்ளிட்ட இவருக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு இடங்களில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 89 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி குட்கா முறைகேடு உள்ளிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையிலே வருமான வரித்துறை அமலாக்கத்துறையினரும் உள்ளிட்ட பல்வேறு துறையினர் சோதனை செஞ்சாங்க. அதற்கு பின்னர் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021 வரை வருமானத்தை விட அதிகமாக 27 கோடி ரூபாய் அசையும் மற்றும் அசையா சொத்தை வாங்கினதாக தகவல் கழித்து வழக்கு பதிந்து அதை 56 இடங்கள்ல சோதனை பண்ணாங்க. அதே போல இந்நிலையில இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கொரோனாவில் மருத்துவ உபகரணங்களும் வாங்கியதிலும் முறைகேடுகள் ஈடுபட்டார் என பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்து வந்த நிலையில திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா மஞ்சக்கரணை கிராமத்தில் உள்ள வேல்ஸ் என்ற தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேசிய மருத்துவ குழுமத்தின் விதிமுறைகளுக்கு முரணாக முறைகேடாக தகுதி சான்றிதழை அளித்ததாக கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு சுகாதார அமைச்சராக இந்த விஜயபாஸ்கர் வழங்கியுள்ளதாக கிடைக்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையே லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனைட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 17 கடந்த 2022ஆம் ஆண்டு சோதனை பண்ணாங்க. இந்நிலையிலே முன்னாள் அமைச்சர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மட்டுமே நடத்தி உள்ளதாகவும், அதாவது இதற்கு பிறகு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் விமர்சனம் வந்த நிலையை அதிகாரப்பூர்வ தவறு செஞ்சா முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக அரசு தெரிஞ்சது. தற்போது அமலாக்கத்துறை காலை 7 மணி முதல் தற்போது வரை இந்த சோதனை நடைபெற்றுள்ளது. தொடர்ச்சியா 10 மணி நேரத்துக்கு மேலாக இந்த அமலாக்கத்துறையினர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுல சோதனையிட்டு வராங்க. இந்த சோதனையில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தந்தையோட வாகனம் சோதனைத்தாங்க. அதே போல அவர் பயன்படுத்துகிற எலக்ட்ரிக் 2 வீலர் வாகனத்திலையும் சோதனை பண்ணாங்க. மேலும் இந்த தற்போது சோதனையில விஜயபாஸ்கரின் தந்தை மற்றும் தாய் மட்டுமே வீட்டில் உள்ள நிலையில வீட்டில் அவர் அண்ணன் உதயகுமார் மற்றும் அவர் தங்கை வீட்டில் இல்லாத நேரத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பீரோட்களுக்கு சாவி இல்லாத நிலையில அந்த சாவிகளை உடைத்து அமலாக்கத்துறையினர் சோதனையிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த சோதனையானது எவ்வளவு மணி நேரம் நீடிக்க போகுது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால விஜயபாஸ்கர் ஆதரவாக அதிமுகவினை சேர்ந்த அக்கம் பக்கத்தினை சேர்ந்த ஊர் மக்கள் தொடர்ச்சியா அவர் சௌராஷ்டிரா அந்த இலுப்பூர் பகுதியில நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நன்றி ரியாஸ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.